ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு முடவாட்டு காலை வச்சு ஒரு சூப் செய்து காட்ட போகிறேன். இந்த கிழங்கை முடவன் காலன்னு சொல்லினேன், முடவாட்டு கிழங்குன்னு சொல்லினேன். ஆனால் இங்கே எழுதி இருந்தது முடவாட்டு கிழங்குன்னு தான். நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள்லாம் அப்படி சொல்கிறேன்னு சொல்லுங்கள். இதில் ஒரு ஹெல்த்தியான சூப் தான். இதை வெஜிடேரியன் ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இங்கே ஒரு தமிழ் கடையெல்லாம் கிடைச்சது. கண்ட உடனே நான் கிழங்கு வாங்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த கிழங்குல எப்படி சூப் வைக்கிறதுன்னு பார்ப்போம். மேலே இப்படி தும்பு தும்பு மாதிரி எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய கிழங்குகளும் இருந்தது. நான் சின்னனாக தான் பார்த்து எடுத்தேன்னா. இந்த தும்புகளை இப்படி சுரண்டி எடுத்துட்டு பிறகு இந்த மேலே இதில் இருக்கிற தோலை நாங்கள் சீவி எடுப்போம். சீவி எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இந்த கிழங்கட மேலே உள்ள தும்புமாக இருக்கிறத கத்தியால் சுரண்டிட்டு அதுக்கு பிறகு தோலை சீவி எடுத்துருக்கிறேன். தோலை சீவி கழுவி எடுத்துருக்கிறேன். இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக இதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்வேன்னு பார்ப்போம். ஒரு மிக்சி ஜாரில் நாங்கள் சுத்தம் செய்து வச்சுருக்கிற முடவாட்டு கிழங்க இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு இஞ்சி கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மிளகு ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆட் பண்ணின பச்சை மிளகாய் காரம் வடிவாக நான் உரைப்பை பார்த்து ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணுறேன். உங்களோட கொத்தமல்லியில் இருந்தால் கொத்தமல்லியில் ஆட் பண்ணுங்கள். என்னோட கொத்தமல்லியில் இல்லாத வடிவாக மல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைப்பேன். அரைச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. ஆக நைஸாக அரைக்க தேவையில்லை. இப்படி திப்பி திப்பியாக இருந்தால் சரி, ஆக நைஸாக தேவையில்லை. அடுத்து என்ன செய்வது பார்ப்போம். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கிறேன். சட்டி சூடாகினது பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற முடவாட்டு கிழங்கு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, சின்ன சீரகம், மிளகு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணினது பிறகு மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நல்லா நிறையவே தண்ணி 3 பெரிய கப்பால் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இது 1.5 லிட்டரு கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அதை கொதிக்க வைப்பேன். கொதித்து 1/2 லிட்டர் அளவு வர்ற வரையும் நல்லா வற்ற வச்செடுப்பேன். மூடியை போட்டுட்டு நல்லா அதை கொதிக்க வைப்பேன். கொதிக்க வச்சது பிறகு பார்ப்பேன். இப்போ நல்லா வற்றி பார்த்திங்கன்னா தெரியும். நான் சட்டி ஃபுல்லாக விட்டேன் நான் தண்ணி. இப்போ நல்லா வற்றி இனி என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள்கிட்ட கொத்தமல்லியில் இருக்குன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியிலையே ஆட் பண்ணுங்கள். என்னட்ட கொத்தமல்லியில் இல்லாத அப்படிவா நான் ஆட் பண்ணல. இனி இதை ஃபில்டர் பண்ணி தான் ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்படியே குடித்தோம்னா அப்படி திப்பி திப்பியாக இருக்கும். அப்போ வாயில் அந்துற மாதிரி இருக்கும். அதால் நாங்கள் ஃபில்டர் பண்ணி போட்டு குடித்தோம்னு சொன்னால் நல்ல வடிவாக குடிக்கலாம். இப்போ நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் இப்படியே ஃபில்டர் பண்ண குடித்தா இந்த இதெல்லாம் வாயில் இது செய்யும். இதில் உள்ள சாறை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணினது பிறகு காட்டுறேன். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்.
உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருக்குமெண்டா கொத்தமல்லியில் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து முடவாட்டு கிழங்கு சூப் வந்து ரெடி. இந்த கிழங்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் கட்டாயம் இப்படி சூப் செய்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து கூடுதலான இது வேணுமென்னா இதில் கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு கொஞ்சம் லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு குடிக்கலாம். ஹெல்த்தியான சூப்பை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த கிழங்கு கிடைச்சா. நான் வந்து இலங்கையில் இந்த கிழங்கு வந்து கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்குதோ அது தெரியல. இந்தியாவில் தான் இது நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒரு தமிழ் ஸ்டோரில் தான் இந்த கிழங்கு வாங்கி செய்திருக்கிறேன். கிடச்சிச்சுன்னா கட்டாயம் செய்து பாருங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த கிழங்கை பற்றி பார்த்து நான் சர்ச் பண்ணி, இது வந்து 4000 நோய்களுக்கு வந்து தீர்வு தரக்கூடிய இந்த கிழங்கை கண்டிங்கன்னு சொன்னால் விட்டுறாதீங்க, வாங்கி குடிங்க. நானும் இனி கிடைக்கிற நேரங்களில் வாங்கி இது குடிச்சு கொள்ளுவேன். இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.